அனைவருக்கும் வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. மூல நட்சத்திரம் மாமனாருக்கு ஆகாது. ஏன் இப்படி சொல்லியிருக்காங்க? மூல நட்சத்திரத்தில் பிறந்த பெண் எல்லாத்துக்குமே மாமனாருக்கு கெடுபலன் நடந்துடுதா திருமணம் ஆனோன்னா? இல்லை. அது ஒரு பொது விதியாகத்தான் சொல்லப்பட்டு இருக்கு. மூல நட்சத்திரங்கிறது தனுசு ராசியில் இருக்கு. அது தனுசு ராசிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா எதையும் ஆளுமை தன்மை கொண்டது. ஒரு நிர்வாகத்திறன் கொண்ட ராசி. அதில் கேதுவோட நட்சத்திரம் தான் மூல நட்சத்திரம். அப்போ ஆன்மீக பற்று அதிகமாக இருக்கும். அந்த பெண்ணுக்கு ஒரு தனித்துவமான ஆளுமைத்தன்மைன்றது இருக்கும். இது பார்த்தீங்கன்னா பாதிக்குமா அப்படின்ற அடிப்படையில் பார்த்தீங்கன்னா, லக்னத்திற்கு 7ஆம் பாவத்துக்கு 9ஆம் பாவம்னு சொல்லக்கூடிய 3ஆம் பாவகம் தசாபுத்திகள் நடந்தால் பாதிப்பு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதுவே பார்த்தீங்கன்னாக்கா அந்த 3ஆம் பாவகம் சிற லக்னங்களாக இருந்தால் பாதிப்பு வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம். இதுவே அந்த 3ஆம் பாவகத்துக்கு பாதகாதிபதி மாரகாதிபதி தசைகள் நடந்தாலும் பாதிப்பு வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஆனால் எல்லா விதிகளுக்கும் விதிவிலக்குன்றது உண்டு. ஏன்னா இந்த வரக்கூடிய வரன் மணப்பெண் பிறப்பதற்கு முன்னே மாமனார் என்றவர் பிறந்துடுறாரு. அப்போ அவருக்கான தலையெழுத்து என்பது பார்த்திங்கன்னா இந்த பொண்ணு வந்தோன்னே தான் போகணுன்றது இருக்காது. என்னைக்கு அவருக்குன்னு கர்மதேவன் தன் தலையெழுத்து எழுதியிருக்கிறானோ அதன்படி தான் நடக்கும். இந்த பொண்ணு வந்ததுனால தான் மாமனாருக்கு ஆகாமல் போச்சுங்கிறது இதெல்லாம் கட்டுக்கதை. இதை நம்ப வேண்டாம். ஏன்னா முதல்ல பிறக்கிறது மாமனார் தானே, அந்த மருமகள் இல்லை. இதை எல்லாரும் புரிஞ்சுக்கணும். ஆக மூல நட்சத்திரம் இருந்தாலும் கட்டலாம். அந்த மாமனாருக்கு பாதிப்பு வருதா அந்த தசாபுத்திகள் வழியா அப்படின்றத மட்டும் கவனித்து திருமணம் செஞ்சாங்கன்னா நல்லதுன்னு சொல்லலாம். நன்றி, வணக்கம். சிவா, திருச்சிற்றம்பலம். ஜாதகம் பார்க்க விரும்புபவர்கள் ஸ்கிரீனில் உள்ள நம்பரை தொடர்பு கொள்ளவும். நன்றி, வணக்கம்.